குங்குளிய ஊதுபத்தி, இந்த ஊதுபத்தி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் தொடர்ந்து எரிவாங்க. ஒரு ஊதுபத்தி புகை அந்த அளவுக்கு நிறையா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நீங்கள் அந்த அளவுக்கு சாம்பிராணி மாதிரி புகை இல்லைனா கூட நார்மலாக புகை இருக்கும். வாசனை ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். இதுவும் நாட்டு பசுஞ்சாணத்தால் உருவாக்கப்பட்ட, நாட்டு பசுஞ்சாணம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உருவான இயற்கையாக தயாரிக்கப்பட்ட ஊதுபத்தி. சரிங்களா? இந்த ஊதுபத்தி பயன்படுத்தும் போது அந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். வீட்டில் ஒரு சுபிக்ஷம் கிடைக்கும். வீட்டில் தேவையில்லாத சக்திகள்லாம் போய் சேர ஆரம்பிக்கும், வெளியில் போய்டும். இதே தசாங்க ஊதுபத்தி இது வேற லெவல். எப்படி குங்குளியம் வேற லெவலோ தசாங்கம் வேற மாதிரி. இந்த ஊதுபத்தி சாதாரணமானதாக இருக்கும். ஒரு 6 மணி நேரம் எரியக்கூடிய ஊதுபத்தின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஊதுபத்தியில் வரக்கூடிய வாசம் ஒரு தெய்வீக நறுமணத்தை கொடுப்பாங்க. என்ன பண்ணலான்னு கேட்குறீங்களா? இதை குங்குளிய ஊதுபத்தியை வாரத்தில் 2 நாள், வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஏற்றுங்க. மற்ற நாள் அன்றைக்கி தசாங்க ஊதுபத்தி ஏற்றுங்க. தொடர்ந்து இதை ஏற்றிக்கிட்டே வாங்களேன். உங்கள் வீட்டிலையே ஒரு நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஸ்மெல் வந்து உங்கள் வீட்டில் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்களே அனுபவித்து சொல்லுங்கள். ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டோம், அதை பார்த்து நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க. அவங்க சொன்ன கமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டால், ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குங்க, இந்த ஸ்மெல் எப்பயுமே வீட்டில் ரொம்ப நேரம் இருக்குது.